Hi students, welcome to Hub of Tricks channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட இருக்கக்கூடிய மற்ற சிவிலைசேஷன்ஸ் பத்தி பார்த்திருப்போம். அதாவது எஜிப்தியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், நைல் சிவிலைசேஷன் இதெல்லாம் பார்த்திருப்போம். ப்ளஸ் வந்துட்டு கிரேட் பாத் எப்படி இருக்கும், கிரேட் கிரானரி எப்படி இருக்கும், அது போக நம்ம வந்துட்டு மற்ற சைட்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். என்னென்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ஹரப்பா பத்தி பார்த்திருப்போம், மொஹஞ்சதாரோ, தோலவீரா இது 3 சைட்டை பத்தியும் எங்க இருக்கு அதோட ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்றத பார்த்திருப்போம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மற்ற சைட்ஸ் அதாவது காளிபங்கன், பனாவாலி, ராக்கிகரி, ஆலம்கீர்பூர், மித்தாதல், சுட்கஜண்டார், சுர்கோட்டகா, சந்துதாரு, கோடிஜி அப்படின்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா சைட்ஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காளிபங்கன் அப்படின்ற சைட் தான் பார்க்க போறோம். அந்த சைட்டை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சைட் ஆஃப் பிளாக் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த சைட்ல வந்துட்டு எக்கச்சக்கமா நிறைய பிளாக் பேங்கிள்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால காளிபங்கனை வந்துட்டு சைட் ஆஃப் பிளாக் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹனுமான்கர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹனுமான்கர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருக்கு. இதை யார் வந்துட்டு கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமலானந்தா கோஷ் அப்படின்றவங்க தான் காளிபங்கன் அப்படின்ற சைட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எந்த நதிக்கரையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கர்கர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கர்கருக்கு இன்னொரு நேம் தான் என்ன பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதி. இப்போ வந்துட்டு அந்த நதிகள் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு வறண்டு போயிடுச்சு. இந்த லொகேஷன்ஸ்ல வந்துட்டு என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒட்டகத்தோட எலும்புகள்ஸ் போன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபயர் அல்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிகுண்டம். என்ன அக்னிகுண்டம். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபயரை வந்துட்டு வழிபட்டிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு தெரிய வருது. அந்த ஃபயருக்கு வந்துட்டு என்ன அந்த கடவுளுக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா லார்ட் முருகன். இது வந்துட்டு முருகன் கிடையாது, சவுத்ல குமுற முருகன் கிடையாது, இது வந்துட்டு முருகன். இவர் வந்துட்டு என்ன என்ன கடவுள் அப்படின்னா ஃபயர் காட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா விதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே உழுகுறாங்க. ஃபீல்ட்ஸ் வேர் பிளாஃப்டு பிஃபோர் சோயிங் த சீட். விதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே உழுது அதுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த சைட் வந்துட்டு என்ன சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோ ஹரப்பன் அண்ட் ஹரப்பன் கல்ச்சர். அதாவது ஹரப்பன் கல்ச்சர்லயும் இருக்கு, ஹரப்பன் கல்ச்சருக்கு முந்தின கட்ட காலகட்டத்திலயும் இந்த காளிபங்கன் அப்படின்ற சைட் வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா லோத்தல். லோத்தல் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய போஹா அப்படின்ற நதிக்கரையோரத்துல வந்து இருக்கு. இது யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எஸ்ஆர் ராவ் வந்துட்டு 1957 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதாவது இங்க என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் பிரிக்யார்டு. பிரிக்யார்ட்னா என்ன அப்படின்னா கப்பல் செய்யற கப்பல் செய்யற இடம். கப்பல் பட்டறை. கப்பல் பட்டறையை தான் டாக் யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக் யார்ட் வந்து எப்படி ஆயிடுக்கு அப்படின்னா பிரிக்கால ஆயிடுக்கு. அதாவது லோத்தல்னு சொன்னாலே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா இந்த பிரிக் டாக்யார்ட் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க வந்துட்டு செங்கலாலேயே கட்டப்பட்ட மிகப்பெரிய கப்பல் பட்டறை வந்து வச்சிருக்காங்க, கப்பல் செய்யற இடத்த வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க வந்துட்டு மற்றவங்களோட வந்துட்டு ட்ரேடிங் கான்ட்ராக்ட் மற்ற சிவிலைசேஷனோட ட்ரேடிங் கான்ட்ராக்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த சைட்ஸ் எல்லாத்துலயுமே 3 சிட்டாடலா பிரிச்சிருப்பாங்க. அதாவது அப்பர் சிட்டாடல், லோயர் சிட்டாடல், மிடில் சிட்டாடல் அப்படின்ட்டு மூணு மூணு வகையா பிரிச்சிருப்பாங்க. ஆனா இந்த சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 6 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு சிட்டாடல் எதுவுமே கிடையாது. அன்லைக் சிட்டாடல், லோத்தல் வந்துட்டு 6 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 பார்ட்ஸுமே எப்படி மேடு பண்ணியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா அன்ரைப்பு பிரிக்ஸால கட்டியிருக்காங்க. அன்ரைப்பு பிரிக்ஸ்னா எப்படின்னா நம்ம வந்துட்டு சுட்ட செங்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, சுட்ட செங்கல் வந்துட்டு இல்லாம யூஸ் பண்ணாம களிமண், தண்ணி அதை வச்சு மேக் பண்ண பிரிக்ஸை வச்சு கட்டியிருக்காங்க. இங்க அது போக மத்த என்ன பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபுள் பரியல் சிஸ்டம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரே ஃபேமிலியை வந்துட்டு சேம் ஃபேமிலி buried into சேம் cemetery. அதாவது ஒரே குடும்பத்துல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஆல்ரெடி அவங்க குடும்பத்துல யாராவது இறந்து போனவங்கள புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல அதே குழியில போட்டு மூடி வச்சிருவாங்க. அதுதான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா டபுள் பரியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க.
இதுல வேற என்னென்ன இம்பார்ட்டன்ஸா பார்த்தீங்க அப்படின்னா, லோத்தல்ல தான் பஞ்சதந்திரா ஸ்டோரி வந்து இருந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லோத்தல்ல தான் பஞ்சதந்திரா ஸ்டோரி இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் இந்த காக்கா வந்துட்டு தண்ணி வந்துட்டு கல்லு போட்டு குடிச்சிச்சு, ஆஹ் நரி வந்துட்டு காக்காவை ஏமாத்தி வடையை எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ற கதையெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். அந்த கதை எல்லாமே ஆரம்பிச்ச இடம் அப்படின்ட்டு லோத்தல் அப்படின்ற சைட் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த ஜாரை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜார்ல வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இதுல வந்துட்டு காக்கா பத்தியும், காக்கா வந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரியும், நரி வந்துட்டு காக்காவை பார்த்து பொறாமைப்படுற மாதிரியும் அவங்க வந்துட்டு பாட்டரி வந்துட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லோத்தல் அப்படின்ற சைட்ல வந்துட்டு. அப்புறமேட்டி இவங்க வந்துட்டு என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா காட்டன். காட்டனை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. காட்டன் வந்துட்டு அந்த காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா சிந்தன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது சிந்தன் வாஸ் எக்ஸ்போர்ட்டட் டு அதர் சிவிலைசேஷன். மற்ற சிவிலைசேஷனுக்கும் இதை சிந்தனை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. காட்டனை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றனால லோக்கல் சைட்டை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின்ல வந்துட்டு மான்செஸ்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லோத்தல் அப்படின்ற சைட் தான் சொல்லணும். இப்ப இருக்கிற இந்தியால வந்துட்டு எது மான்செஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் தான் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. சவுத் இந்தியால கேட்டாங்க அப்படின்னா கோயம்புத்தூர். நார்த் இந்தியால கேட்டாங்க அப்படின்னா கான்பூர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா சுர்கோட்டடா. என்னது சுர்கோட்டடா? இந்த இதை வந்துட்டு யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜெகபத் ஜோஷி. ஓகேவா? இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜேபி ஜோஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1964 வந்துட்டு சுர்கோட்டடாவை கண்டுபிடிக்கிறாங்க. எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய புஜ் ரீஜியன்ல வந்து இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கெங்க இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல மெமரைஸ் ஆயிடும். ஸோ திரும்ப திரும்ப பாருங்க. சுர்கோட்டடா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய புஜ் அப்படின்ற ரீஜியன்ல இருக்கு. இங்க வந்துட்டு என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஹார்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த அனிமல் கிடையாது. ஓகேவா? இந்தியாவை சேர்ந்த அனிமல் கிடையாது. ஸோ வந்துட்டு இது எதுக்குரிய அனிமல் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியால இருக்கக்கூடிய ஒரு அனிமல். அது எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு ட்ரேடிங் கான்ட்ராக்ட் மூலியமா தான் சென்ட்ரல் ஏஷியால இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு வந்ததா சொல்றாங்க. ஸோ வந்துட்டு ஹார்ஸ் வந்துட்டு ஐவிசி சென்டர்ட் அனிமல் கிடையாது. அடுத்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா கோட் டிஜி. கோட் டிஜி வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா ரிவர் இண்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ் நதிக்கரையோரத்துல ஒரு இடத்துல இருக்கு. அது வந்து என்ன இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அடுத்த சைட் பாத்தீங்க அப்படின்னா கோட் டிஜி. இந்த கோட் டிஜி வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த நதிக்கரையோரத்துல தான் இருக்கு. இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இது யார் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா குருவே அப்படின்றவர் வந்துட்டு 1935 வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சைட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது வெயிட்ஸ், படிக்கல்லு, மெஷர்மெண்ட்ஸ் அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவங்க வந்துட்டு ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து என்ன அப்படின்னா பாட்டர்ஸ் வீல்ஸ், அதாவது ஆம், குயவர்கள்லாம் வந்துட்டு வீல்ஸ்ல வந்துட்டு வீலெல்லாம் வந்துட்டு சுத்தி விட்டு அதுல வந்துட்டு தான் பாட் செய்வாங்க. ஸோ வந்துட்டு அந்த வீலை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க கோடிஜியில வந்துட்டு இந்த வீல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா புல்லும் மதர் காடஸ் ஒரு பெண் தெய்வமும் புல்லும் இருக்கிற மாதிரி ஒரு சிலையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண் தெய்வத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா சப்த மந்திரிகா அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. இந்த கோடிஜி அப்படின்ற சைட் வந்துட்டு ஃபயரால அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த புகப்பட்ட தடங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அடுத்த சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுட்கா ஜண்டா. சுட்கா ஜண்டார் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய தஸ்த் ரிவர்ல அமைஞ்சிருக்கு. இந்த சைட் வந்துட்டு எப்படி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கோஸ்டல் அப்லிஃப்ட்மெண்ட். கோஸ்டல் அப்லிஃப்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூமி வந்துட்டு எர்த் வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லாவே பிளேட்ஸால தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு அந்த பிளேட்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒன்று விலகி போயிருக்கு. அதாவது இது ஒரு பிளேட் இது ஒரு பிளேட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பிளேட் இது ஒரு பிளேட்டு. இப்போ வந்துட்டு இங்க இருக்கிற பிளேட் வந்து அப்லிஃப்ட்மெண்ட் ஆச்சு, அதாவது மேலே தூக்கிடுச்சு. இந்த இருக்கிற பிளேட் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா
இங்க வந்துட்டு என்ன ஆயிடும்னா தண்ணி வந்துட்டு வந்துடும். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு கோஸ்டல் ரீஜியனா மாறிடுச்சு. இது வந்துட்டு சுட்க ஜெண்டார், இங்க வந்துட்டு ஃபுல்லா வாட்டர், அந்த மாதிரி வந்துட்டு இதா இருக்கும், அந்த மாதிரி உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஆக்ஸ், காப்பரால செய்யப்பட்ட ஆக்ஸ், அப்புறமேட்டி ஆஷ் ஃபுல் பாட், அதாவது ஆஹ், சாம்பல் நிறைஞ்ச நிறைய குடம் பாட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பார்ஷியல் இல்லாட்டா ஃப்ராக்ஷனல் பரியல் சிஸ்டம் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ராக்ஷனல் பரியல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு எரிச்சு அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை எடுத்து அதை ஒரு பானைக்குள்ள போட்டு மூடி சடங்கு எல்லாம் பண்ணி அதை மறுபடியும் வந்துட்டு குழிக்குள்ள தோண்டி வச்சிடுறது. அதுதான் வந்து என்னன்னா பார்ஷியல் அல்லது ஃப்ராக்ஷனல் பரியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் கான்டாக்ட் வித் பாபிலோன். பாபிலோன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈராக், ஈராக் தான் பாபிலோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு ஈராக்கோட வந்துட்டு அவங்க ட்ரேட் கான்டாக்ட் வந்து வச்சிருக்காங்க. அடுத்த சைட் பாத்தீங்க அப்படின்னா பனாவாலி. இந்த பனாவலி வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு என்னன்னா புரோட்டோ ஹரப்பன் ஸ்டேஜ், அதாவது ஹரப்பன் கல்ச்சருக்கு முன்னாடி, ஹரப்பன் கல்ச்சருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய சைட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. பனாவாலி காளிபங்கன் மாதிரியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சீட்ஸை வந்துட்டு உளுந்ததுக்கு அப்புறம் தான் சீட்ஸ் போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிசர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹரியானா, ஹரியானால இருக்கக்கூடிய ஹிசர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆர்எஸ் பிஷ்ட் அப்படின்றவங்க 1973 வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு, அதாவது இந்த சைட்ல வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்துட்டு உளுந்ததுக்கு அப்புறம் தான் விதைக்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் ஸ்ட்ரீட்ஸ். ரேடியல் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னா இதுதான் பனாவலி அப்படின்னு வச்சுக்கோங்க. பனாவலின்ற சைட் இது. அதுல வந்துட்டு சென்டர் பாயிண்ட் எதுன்னு வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே ரேடியலா, அதாவது பீஸாவை ஸ்லைஸ் மாதிரி அவங்களோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே சிட்டியோட அமைப்பு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற சைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே 90 டிகிரியில் வந்துட்டு அலைன் பண்ணி கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா ரேடியல், சிட்டியை வந்துட்டு சென்டராக வச்சுட்டு மற்ற எல்லாமே ரேடியலாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னன்னா ஃபைன் குவாலிட்டி பார்லே. பார்லியோட ஃபைன் குவாலிட்டி வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்துட்டு ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது மூணு தான் பனாவலியோட ஸ்பெஷலைசேஷன். அடுத்து வந்து ஆலம்கீர். ஆலம்கீர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்படி இருக்குன்னா இந்த இதில் வந்துட்டு ஆலம்கீர் இதுதான் இண்டஸ் வேலி சைட்னா இண்டஸ் வேலி சைட்ல வந்துட்டு ஈஸ்ட் மோஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா ஆலம்கீர் அதான் சொல்லியிருப்பாங்க ஈஸ்ட் மோஸ்ட் சைட். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டன் ட்ரிபியூட்ரி ஆஃப் யமுனா இன் வெஸ்டர்ன் யூபி. யமுனாவோட ட்ரிபியூட்டரி தான் ஹிண்டன் அப்படின்ற ரிவர். அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா யூபியில இருக்கு. இந்த சைட்டோட ஸ்பெஷலைசேஷன் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு இதான் பாட்ரின்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்ரியில வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒரு காட்டன் கிளாத்ல வந்துட்டு வரைஞ்சிருவாங்க. காட்டன் கிளாத்ல வரைஞ்சு அதுக்கப்புறமேட்டி அந்த பானையில வந்துட்டு சுத்தி ஒட்ட வைப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான் இங்க வந்துட்டு பாட்ரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்ன பண்றாங்கன்னா பாட்ரி பெயிண்டட் பை இம்ப்ரெஷன் ஆஃப் க்ளோத் ஆன் ட்ரோ அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ப்ரீ ஹரப்பன் கல்ச்சர், அதாவது புரோட்டோவும் ப்ரீ ஒன்று தான். புரோட்டோ ஹரப்பன் அண்ட் ப்ரீ ஹரப்பன் கல்ச்சர்ல இருந்து தான் சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு சில சைட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு மற்ற சைட்ஸ் இன்னும் கொஞ்சம் சைட்ஸ் தான் இருக்கு. சந்துதாரோ, மிதாதல், அப்புறமேட்டி வந்துட்டு தைமபாத், சொட்டுகை, ஆம், தேசல்பூர், ரங்பூர், அதை பத்தி எல்லாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.